எஸ்எஸ்சியில் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கேட் 8 அண்ட் டெஃப் 4னா ஃபெட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் என்ன லாஜிக்னு பார்க்கலாம். ஓகேவா? சி வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எத்தனாவது லெட்டர்? 3rd லெட்டர். ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். டி வந்து 20th லெட்டர். இப்போது இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். கரெக்டாக ஆட் பண்ணணும். இப்போது கேட்டில் எத்தனை லெட்டர் இருக்குது? CAT 3 லெட்டர் இருக்கா? ஸோ 24 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 8. ஓகேவா? கிடச்சிருக்கா? இதுதான் இந்த சம்முக்கான லாஜிக். ஓகே, அதே மாதிரி டெஃப்க்கு பண்ணுங்கள். டி வந்து 4th லெட்டர், இ 5th லெட்டர், ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் எஃப் வந்து 6th லெட்டர். இப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 16. கரெக்டாக? டெஃப்பில் மொத்தம் என்ன லெட்டர் இருக்குது? டிஇஏஎஃப் மொத்தம் 4 லெட்டர் இருக்குது. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணணும். 16 4ஆல் டிவைட் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ 4. கிடச்சிருக்கா? அதே மாதிரி எஃப்இடி ஃபெட்டுக்கும் பண்ணலாம். ஓகேவா? எஃப் வந்து எத்தனாவது லெட்டர்? 6th லெட்டர். இ வந்து 5th லெட்டர். டி வந்து 4th லெட்டர். இப்போ இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஃபெட்டில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? எஃப்இடி 3 லெட்டர் இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் 5. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா?